ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 5 எடுத்துக்காட்டு 5.7 என்ன கொடுத்துருக்காங்க? ஏ -4 -3, பி 3 1, சி 3 6, டி -4 2 என்ற வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட புள்ளிகள் ஓர் இணைகரத்தின் உச்சிகளாக அமையும் என நிறுவுக. ஒரு 4 புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த 4 புள்ளிகளையும் உச்சிகளாக உடைய ஒரு வடிவம் இணைகரம் அப்படின்னு நிறுவுன்னு சொல்றாங்க. அப்ப இணைகரம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். செவ்வகத்தின் எதிர்பக்கங்களும் சமமா இருக்கும். ஆனா இந்த இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம்ங்கிறது மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். இப்ப இதே இது செவ்வகம் அப்படின்னு சொன்னா 90 டிகிரி கோணம் இருக்குன்றதையும் சேர்த்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஓகே, இப்ப இணைகரத்தின் உச்சிகள் மட்டும் நிரூபிக்க சொல்றாங்க. அப்போ ஒரு இணைகரம் வரைஞ்சுக்கிடுவோம். ஏ பி சி டின்றது அதனுடைய உச்சிகள் எடுத்துக்கிடுவோம். ஏங்கிறது -4 -3, பிங்கிறது 3 1, சிங்கிற முனை 3 6, டி -4 2. ஸோ இப்போ எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருந்துச்சுன்னா இந்த ஏபிசிடிங்கிற உச்சிகளை உடைய இது ஒரு வடிவம், ஒரு இணைகரம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கலாம். அப்போ முதல்ல ஏ பி சி டி என்பன இணைகரத்தின் உச்சிகள் என்க. இப்ப தொலைவுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி ஏபி பிசி சிடி ஏடி கண்டுபிடி. இது ரெண்டும் சமமா இருக்கணும், இது ரெண்டும் சமமா செஞ்சு பார்க்கலாமா? தொலைவுக்கான வாய்ப்பாட்டை பயன்படுத்த ஏபி equal to distance ஏபி கண்டுபிடிப்போம். ஏபிங்கிற இது x1 y1, இதை x2 y2 வச்சுட்டு ஏபி கண்டுபிடிப்போம். ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா? x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். x2 - x1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். y2 - y1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 7 ஸ்கொயர்டு பிளஸ் 4 ஸ்கொயர் 49 பிளஸ் 16 65. ஏபி எவ்வளவு கிடைக்குது? ரூட் 65 கிடைக்குது. அடுத்து பிசி கண்டுபிடி. பிசி இப்போ இது x1 y1, இது x2 y2 எடுத்துக்கிறோம். x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. 0 ஆயிரும், 5 ஆயிரும். ஸோ ரூட் 25 பிசி. பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் 25 ஸ்கொயர் எடுத்தா 5ன்னு போடலாம். அடுத்து சிடி x2 - x1 the whole square y2 - y1 the whole square -7 ஸ்கொயர் plus 4 -4. ஸோ 49 plus 16 65. ஸோ சிடி 65, ஏபி ரூட் 65, இதுவும் ரூட் 65 கிடைக்குது, இதுவும் ரூட் 65 கிடைக்குது. எதிரெதிர் பக்கங்கள் இந்த ரெண்டு எதிர்பக்கமும் சமமா இருக்கு. அதே போல இந்த பக்கம் ஏடி கண்டு ரூட் ஆஃப் x1 - x2 the whole square plus y1 - y2 the whole square. 0 வந்துடும், இங்க -5 25 வரும், வெளியே எடுத்தோம்னா 5. ஸோ இதுவும் 5ஆ இருக்கு, இதுவும் 5ஆ இருக்கு.
இப்போ என்ன எழுத போகிறோம்? ஏபி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு √65, பிசி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு 5. ஓகே, எதிரெதிர் பக்கங்கள் சமம். எனவே ஏபிசிடி ஓர் இணைகரம். அப்படின்னு எழுதினா எதிரெதிர் பக்கங்கள் சமம்னு நிரூபிச்சா போதும். இது √65, இது √65, இதுவும் 5, இதுவும் 5. ஓகே.